சூடுண்டா. அப்போ தாங்க முடியல பத்தியலா. பயங்கர சூடுனாலே எடுத்து நம்ம ஜூஸ் அடிக்க வேண்டியதான் கேட்டீங்களா இருக்காது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரூட்ஸ் எடுத்தெல்லாம் ஜூஸ் அடித்தாலே சூப்பராக தான் இருக்குது. இருக்கிறத வச்சு நமக்கு ஜூஸ் அடிப்போம் வாங்க. ஆப்பிள் பழம், மாம்பழம், கிரேப்ஸு, பச்சை கிரேப்ஸ் தான் எனக்கு கிடச்சி, வாழைப்பழம், அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழத்தை கட் பண்ணி அதில் இருக்கிறத எடுத்து ஜூஸ் அடிப்போம். அடுத்து பழ வகைகள் எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இனி கொஞ்சம் சர்பத்து ஊற்றுவோம். கொஞ்சம் ஐஸ் கட்டை போடுதேன், போட்டு அரைக்கலாம். பார்த்தீங்களா சூப்பராக அரைஞ்சாச்சு. இது குடிக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடித்தா இன்னும் நல்லா குளுமையாக இருக்கும். அதுவரை நமக்கு வெயிட் பண்ண முடியாதுல்ல, குடிப்போம். குடிச்சிட்டு நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ் ஜூஸு குடிக்க சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் பண்ணா கெமிக்கல் என்ன சாப்பிடணும். நம்ம வீட்டில் ஏதோ மாதிரி பழம் உண்டன்னா பண்ணி எல்லோரும் குடிப்பேன். மீதி உள்ளதான் என்ன ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். சூப்பராக இருக்குது. அதை பண்ணி குடிங்கன்னா சூப்பராக இருக்குது. அறுசுவை உணவு. நிறைய ஃப்ரூட்ஸ் உண்டு. இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸு பேர்த்தம்பளம் போட்டாலும் நமக்கு இருக்க நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மாதிரி பண்ணுவேண்ணே. பாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குடிங்கண்ணா.